மாதா தொலைக்காட்சியின் இனி இது எங்களை அனைவருக்கும் வணக்கம். இதைய நினைவாய் செய்ய மாட்டாயா, என்னுடலை உண்டு உயர மாட்டாயா, குருதி அருந்தி திருந்த மாட்டாயா, நீ என்னை போல வாழ மாட்டாயா என்ற ஒரு அருமையான பாடல் வரிகளோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு உள்ளங்களை என்னை போல வாழ மாட்டாயா என்ற கிறிஸ்துவின் அழைப்புக்கேற்ப தவ காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் நம்முடைய மனமாற்றத்தின் மூலமாக கிறிஸ்துவை போல வாழ முயற்சி செய்வோம் என்ற ஒரு அருமையான சிந்தனையோடு இன்றைய நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்கும் சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் நம்முடைய அருட்தந்தை மரியான் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கிறேன். ஸோ இனி இது எங்களுக்கு ஒரு சின்ன ஷாக்கு. இல்லை, ஃபாதர் சொல்லிட்டாரு நான் அந்த மாதிரி தியானத்துக்காக வெளியில் நம்ம அப்ராட் பயணம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஃபாதர் வந்திருந்த நிகழ்ச்சிக்கு. எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன் ஃபாதர். ஸோ சிறப்பாக வந்து தவக்காலத்தில் பயணிச்சுட்ருக்கோம். நீங்கள் வந்ததும் தந்ததும் வழியாக இனி இது எங்களுக்கு ஏதாவது சில வார்த்தைகள். தவக்காலம் அருளின் காலம், இரக்கத்தின் காலம். எனவே தவக்காலத்தில் உங்களுடைய கடவுளுடைய அருளையும் இரக்கத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கு எந்தெந்த வழிகளில் நம்மளை தயாரிக்கணும்னு பாருங்கள். அதற்கு கட்டாயம் மாதா தொலைக்காட்சி உங்களுக்கு உதவும். புதிய புதிய நிகழ்ச்சிகள் மாதா தொலைக்காட்சியிலே வருகிறது. எதற்காக என்றால் உங்களுடைய ஆன்மீக பயணத்தை இன்னும் அதிகமாக மெருகூட்டுவதற்கு, கடவுளுடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு அது உறுதுணையாக இருக்கும். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியில் இணைந்திருங்கள். தவக்காலத்தில் கடவுளுடைய அருளை பெறுங்கள். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். சூப்பர், ஒரு அருமையான சிந்தனை. அதே போல் நம்மளுடைய இனிய இதயங்கள் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து கைப்பட அவர்கள் கடிதம் எழுதி நம்மளை உற்சாகப்படுத்துவதும் நிகழ்ச்சிகள் குறித்து எழுதுவதும் வழக்கம். அதே போல் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறாங்க ஃபாதர். ஸோ உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக, கட்டாயம். ஸோ அதில் முதலாவதாக ஃபாதர் ஜலஜா அம்மா சென்னையிலேருந்து அம்மா அந்த பிள்ளைகளுக்கு எக்ஸாம் பாடல் ஒளிபரப்பாயிட்டு இருந்துச்சு இடையில. இப்போ 10th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 12th எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாடல்கள் ஒரு முன் தயாரிப்பாக போட்டது, மாதா டிவியில் அடிக்கடி போட்டது ரொம்ப அருமையாக இருந்தது அப்படி சொல்லியிருந்தாங்க. அதே போல் வழக்கம் போல் நம்முடைய கடவுள் வணக்கத்தில் சொல்லப்படுகிற அந்த கதைகள், அதை இந்த பாட்டி வடை சுட்ட கதையை ஸோ வேறு மாதிரி ஒரு புரிதலோடு நம்மளுடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அது அவங்க ஒரு ஆசிரியர் இல்லையா, அதனால அவங்களுடைய அந்த காலகட்டங்களில் அவங்க டீச் பண்ணும்போது அவங்களும் இதே மாதிரி பழைய கதைகளை அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாலிஷ் பண்ணி சொல்லக்கூடிய அந்த ஒரு நினைவூற்ற வண்ணமாக இருந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது அப்படி சொல்கிறாங்க. அதே போல் மற்ற நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஃபாதர். ஜலஜா அம்மா சென்னை. ஜலஜா அம்மாவை பற்றி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னென்னா ஃபாதர் சொல்லுவாங்க, மாதா தொலைக்காட்சியில் நம்ம நிகழ்ச்சி தயாரிக்கிற பொழுது ஒரு சில மாற்றங்கள் உருவாக்குவதற்கு அவங்க ஒரு காரணம். ஏன் அப்படின்னா ஃபாதர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு ப்ரோக்ராம் பண்ணுற பொழுது நீங்கள் இங்கே இந்த ப்ரோக்ராம் இப்போ நடக்குது அப்படின்னு நீங்கள் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பார்வையுள்ளவர்களுக்கு மட்டும் தெரியும். மாதா தொலைக்காட்சி உள்ளவங்க பார்வை இல்லாதவர்கள், காது மட்டும் கேட்கக்கூடியவர்கள், செவிக்கு உணவாகவும் மாதா தொலைக்காட்சி பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு அந்த நிகழ்ச்சி என்ன நடைபெறுகிறது, எப்படி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் வர்றதை எப்போவுமே நீங்கள் அதை சொல்லணும், அதை பேசி அவங்களுக்கு கேட்குற மாதிரி பண்ணணும் அப்படி சொல்லி அடுத்த டேவிட் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. அதுக்கு உந்து சக்தியாக இருந்தவர்கள் இந்த அம்மா தான். ஸோ அதனால தான் இன்றைக்கி நிறையா ப்ரோக்ராமில் முன்னாடி எழுத்துக்களாக கொண்டு இருந்தது இன்றைக்கி அதை சொல்லவும் செய்கிறாங்க, மாதா தொலைக்காட்சி செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு மாதா தொலைக்காட்சியினுடைய ஒரு மாற்றத்தில் அவங்களுக்கு பங்கு இருக்குது அப்படி சொல்லலாம். ஒரு ஆசிரியராக அவங்க ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சயின்ஸ் ஆஃப் த டைம் சொல்லுவாங்க, காலத்தின் அறிகுறியை அறிந்து செயல்படுவது அப்படின்னு சொல்லி. அது திருச்சபையிலும் 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலும் இருக்கிறது. ஸோ இவங்க சொல்கிறதும் அதுதான். ஒரு கதை அது எதுவாக இருந்தாலும் மாதா தொலைக்காட்சியில் வருகிற நிகழ்ச்சிகள், கொடுக்கப்படுகிற நிகழ்ச்சிகள் எல்லாமே காலத்தின் அறிகுறிக்கு ஏற்றவாறு, இன்றைய சூழ்நிலை இன்றைய உள்ள நேயலுக்கு ஏற்றவாறு மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை அவர்கள் பதியிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பாருங்கம்மா. உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய விமர்சனங்களையும் தெரிவியுங்கள். இணைந்து பயணிப்போம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. அடுத்ததாக கடிதம் ஃபாதர். எலிசபெத் மேரி ஃபாதர் அவங்க நம்ம ஜோலார்பேட்டை திருப்பத்தூர், அங்கே திருப்பத்தூர் தாலுக்கு ஜோலார்பேட்டையிலேருந்து எழுதியிருக்காங்க.
ஏறக்குறைய அது வந்து ஏலகிரி மலையினுடைய அடிவாரத்தில் வருது ஃபாதர். ஸோ மரியே வாழ்க. எங்கள் அன்புள்ள ஃபாதர், உங்களுக்கு எங்கள் அன்பான ஸ்தோத்திரம் ஃபாதர். நாங்கள் மாதா டிவியின் வழியாக பார்த்து வரும் எல்லா நிகழ்ச்சிகளும் எங்களுக்கு எப்போதும் ஒரு புது படைப்பாக உள்ளது. மேலும் இந்த மாதா டிவியானது ஒரு குட்டி பரலோகம் என்று நினைத்து கொண்டுதான் பார்க்கிறோம். அந்த அழகை காண உலக மக்கள் அனைவரும் ரொம்ப கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நன்றி ஃபாதர். கோடி கோடி நன்றி செலுத்தினாலும் அதற்கு ஈடு இணை ஆகாது. என்ன அற்புதம், என்ன ஆனந்தம்! இந்த மாதா டிவியின் வழியாக நாங்கள் பார்க்கும் ஒவ்வொரு காட்சியும் கொள்ளை அழகு, மனதுக்கு ஆறுதலான வார்த்தைகள், ஆன்மாவை மீட்டு எடுக்கக்கூடிய திருப்பலி, ஆராதனை, பாடல்கள், இறைவார்த்தையின் அனுபவங்கள், தவக்காலத்தில் நடைபெறும் சிலுவை பாதைகள், அறிவுரைகள் அனைத்தும் சிறப்பு. அதை விவரிக்க வார்த்தைகளே இல்லை ஃபாதர். மேலும் மாதா டிவியின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட புதுமைகள் வழியாக மாதாவுக்கு நாங்கள் சாகும் வரையிலும் நன்றி சொல்லி போற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதே எங்கள் ஆவல். மேலும் இந்த மாதா டிவியின் வழியாக பல ஆயிரம் மக்கள் மனம் மாற வேண்டும் என்பதே எங்களின் வேண்டுதலாகவே. ஃபாதர், மாதா டிவியின் வழியாக நீங்கள் நடத்தும் அனைத்து புதுமையான நிகழ்ச்சிகளும் சொல்லில் அடங்கா இன்னும் மாதா பெரிய பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் மாதா டிவிக்கு கிடைக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். மேலும் மாதா டிவியில் இருக்கும் அனைத்து ஃபாதர்களுக்கும், பணியாற்றும் அனைவருக்கும், ஜப வீரர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றி. பாடலில் மாதா பாடல்கள், ஆண்டவரே நீர் எவ்வளவோ பெரியவர் என்ற பாடலின் வரிகளும் வார்த்தைகளும் அதில் வரும் காட்சிகளும் அற்புதம், அருமையானது, புதுமை. மாதாவுக்கு நன்றி. மேலும் ஃபாதர், எங்கள் மாதா எங்களுக்கு செய்த அற்புதம் புதுமைக்காக என்னுடைய சிறிய தொகை ரூபாய் 3000 அனுப்பி உள்ளேன். பெற்ற பின் ஃபாதர், எனக்கு உங்களின் ஆறுதலான சிறிய கடிதம் அனுப்பினால் இதைவிட மகிழ்ச்சி, சந்தோஷம் எதுவும் இல்லை. கண்டிப்பா ஃபாதர் இதை பார்த்து அவர் எழுதணும் அப்படின்னு கண்டிப்பா பார்த்துருப்பாரு. ஃபாதர், தயவு செய்து நீங்கள் என் பெயரில் உங்கள் கடிதம் வந்தால் அதை ஒரு பெரிய பொக்கிஷமாக வைத்துக் கொள்வேன் ஃபாதர். அனுப்புவீர்கள் என்று பெரிதும் நம்புகிறேன். கண்டிப்பா ஃபாதர் அனுப்புவாங்க. 2 வரிகள் போதும் ஃபாதர். நீங்கள் அனைத்து குருக்களும் சேர்ந்து வயலில் பாடி வரும் பாடல் கொள்ளை அழகு. அதே போல ஆராதனை பாடல்கள் நெஞ்சை உருக்கும் அனுபவத்தை முழுமையாக பெறுகிறோம். இத்துடன் முடிக்கிறேன் ஃபாதர். மீண்டும் உங்களின் கடிதம் கண்டு தொடர்பு கொள்கிறேன் ஃபாதர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நம்முடைய எலிசபெத் மேரி அவர்கள் திருப்பத்தூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. எலிசபெத் மேரி அம்மா திருப்பத்தூர்லேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. கட்டாயம் ஃபாதர் வந்த உடனே உங்களுக்கு கடிதம் எழுதுவார்கள். நீங்கள் அனுப்பிய அது தொகை எவ்வளவாக இருந்தாலும் அது மாதா தொலைக்காட்சியை நீங்கள் தாங்கி பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதனுடைய அர்த்தம். ஏன்னா கொடுக்கணும்னு சொல்கிறது மனசு வேணும். அது எளியவர்களுக்கு தான் வரும். அதில் நீங்களும் உறுதுணையாக இருக்கிறீர்கள். எத்தனையோ நபர்கள் எத்தனையோ விதங்களில் பல இடங்களில் போகிற பொழுது சிறு தொகையாக இருந்தால் கூட ரொம்ப தாராளமாக சந்தோஷத்தோடு கொடுக்குறாங்க. அதுவே பெரிய தொகை. நல்ல ஒரு பெரிய தொகையும் கொடுத்துருக்குறீங்க. உங்களுக்கு நன்றி. எல்லா நிகழ்ச்சிகளையும் ஏறக்குறைய கவர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் ரொம்ப மகிழ்ச்சியாக பாராட்டுவதற்குரியதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அருத்தந்தைகளுக்கு மட்டுமல்ல, இங்கே பணியாற்றுகிற எல்லா பணியாளர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் இங்கே செய்கிற பணியாளர் எல்லாருமே ஒரு குடும்பமாக நினச்சி, சரி என்னால் இந்த மாதா தொலைக்காட்சி எப்படி வளரும் அப்படின்னு சொல்லித்தான் எல்லோரும் வேலை செய்கிறாங்க. அப்படி வேலை செய்கிறனால தான் இவ்வளோ ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. எனவே அந்த ஒரு நல்ல விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கும் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து எழுதுங்கள். கடிதம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். கடிதத்தில் இமோஷனலாக எழுத முடியும். இன்னொன்று போகிற போக்கில் சொல்லிட்டு போக முடியாது. கடிதத்தில் எழுதுனா அது பதிவிடப்பட்டிருக்கிறது. வாழ்நாள் முழுசும் அது இருக்கும். அதனால் கடிதம் வழியாக நீங்கள் உறுதியாக கொடுத்த எல்லாவற்றிற்கும் ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ ஃபார் நன்றி. அடுத்ததாக அதே போல் அவங்களுடைய ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா மாதா தொலைக்காட்சி ஒரு பரலோகம் அப்படின்னு சொல்லி அருமையாக எழுதியிருக்கிறாங்க. அது சிறப்பான நன்றி. இன்னொன்று அந்த புதுமைகளும் சொல்லியிருக்கிறாங்க. நிறையா புதுமைகள் பெற்றுக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பல இடங்களில் போகிற இடங்களில் நிறையா புதுமைகள் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே மாதா தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சிகள் நாம் தயாரிக்கிறோம், கொடுக்குறோம். ஆனால் அவர்கள் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கை கட்டாயம் குணப்படுத்தும். ஜெசிந்தா மேரி ஃபாதர் அடுத்ததாக களத்திடல் கரை கீழையூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க ஃபாதர். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இறை இயேசுவில் பிரியமான மாதா டிவி குடும்பத்திற்கும் எங்களுடைய ஜபங்களும் வாழ்த்துக்களும். ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எங்களால் முடிந்த ஜபங்களும் சிறு காணிக்கைகளும் செய்கின்றோம். ஏனெனில் மாதா டிவி நம்முடைய மாதா டிவி. இது எங்கள் கடமையும் உரிமையும் ஆகும்.
மாதாவின் பரிந்துரையாலும் மாதா டிவி குடும்பத்தினர் செய்த ஜபத்தினாலும் எங்கள் குடும்பத்திற்கு கிடைத்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி. முதல் சாட்சி, மாதா டிவிக்கு பட்டா வேண்டி ஜபம் செய்யுமாறு லெட்டர் எழுதினோம். ஒரே மாதத்தில் பட்டாவும் கிடைத்தது. நிறைவான வீட்டையும் இறைவன் அருளினார். எனவே தங்கள் மாதா டிவிக்கு அதிகமான நன்றி உரைக்கிறோம். மற்றும் என் சகோதரனுக்கு மணமகள் கேட்டு ஜபம் செய்ய எழுதியிருந்தோம். விரைவில் மணமகளும் கிடைத்தமைக்கு கோடான கோடி நன்றி. நல்லபடியாக திருமணமும் நடைபெற்றது. மேலும் 1.5 ஆண்டாக இந்த மணமகள் காணவில்லை. பெயர் சுபா ஆனந்தி, கணவர் ஆரோக்கியதாஸ். இதனால் குடும்பத்தில் சமாதானமின்மையால் சண்டை சச்சரவுகளுமாக நிம்மதியற்ற நிலையில் உள்ளோம். எனவே சுபா ஆனந்தி விரைவில் வீடு தேடி வருமாறு மாதா டிவியின் அனைத்து உள்ளங்களும் ஜபம் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மாதா டிவி எங்களுக்கு ஒரு பெட்டகம். பெட்டகம் என்றால் மாதா டிவியின் மூலம் அறியாதவற்றையும் தெரியாதவற்றையும் அறிந்து தெரிந்து கொள்கிறோம். மாதா டிவியில் ஆராதனை, திருப்பலி, ஜபமாலை எங்கள் குடும்பத்திற்கு மிகவும் மேன்மையானது. கோடிக்கணக்கான நன்றிகள். ஃபாதர் டேவிட் ஆரோக்கியம் அவர்கள், ஃபாதர் அடைக்கலராஜ் அவர்கள், ஃபாதர் பவுலா ஜெயக்குமார் அவர்கள், ஃபாதர் ஜெனித் சேகர் அவர்கள், ஃபாதர் மரியான் அவர்கள், சகோதரர் ஜோ அண்ணன், தம்பி நிர்மல் போஸ்கோ, சகோதரி கல்பனா, யமுனா, வேளாங்கண்ணி, திவ்யா மற்றும் மாதா டிவி குடும்பத்தில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கோடி நன்றி. ஜெசிந்தா மேரி, களத்திடல் கரை, கருங்கன் கன்னி பங்கு. ஃபாதர் ஜெசிந்தா மேரி அம்மா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நல்ல ஒரு கடிதம் எழுதியிருக்கிறீர்கள். உங்களுடைய கடிதத்தில் வந்து மாதா டிவி ஒரு பெட்டகம்னு சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உள்ளவங்க விண்ணகம் சொல்லியிருக்கிறாங்க, பரலோகம் சொல்லியிருக்காங்க, இப்போ பெட்டகம் சொல்கிறாங்க. கேட்குற பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு பெருமையாக இருக்கிறது இங்கே பணி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுல. ஸோ எத்தனையோ நன்மைத்தனங்கள் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அந்த நன்மைத்தனங்கள் இன்னும் வந்து கடவுள் வந்து நம்பிக்கையோடு இருங்க, கடவுள் வந்து கொடுப்பார். நாங்களும் உங்களுடைய குடும்பத்திற்காக சிறப்பாக ஜெபம் சொல்லுகிறோம். அவங்க வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தார்கள், மாதா டிவி, நமது மாதா டிவி அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்லியிருந்தாங்க. இப்போ புதியதாக நமக்கு வந்து இணையதளத்தில் வந்து அப்கிரேட் புதுசாக டிசைன் பண்ணியிருக்கிறோம். www.madatv.in அடித்தோம்னா பழைய வெப்சைட்டில் இப்போ நம்ம புதுசாக அதை மாற்றிருக்கிறோம், அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதில் போனீங்கன்னா நானும் என் மாதா டிவியும் அல்லது நாமும் நம் மாதா டிவி அப்படின்னு சொல்லி கீழே ஒரு போர்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்குது. அதில் வந்து நிறையா பேர் வந்து அவங்களுடைய சாட்சியங்களை சொல்லியிருக்காங்க மாதா டிவியை பற்றி வீடியோவை. அதை பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய சாட்சியங்களே மாதா டிவிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறேன். தொடர்ந்து மாதா டிவியோடு பயணித்திருக்கு. கண்டிப்பாக ஃபாதர், இது ஒரு புதிய ஒரு செய்தி. கண்டிப்பாக இனி இது எங்களுடைய சாட்சிகளை பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி www.madatv.in சில பேர் .com போட்டு விட்டுருவாங்க. www.madatv.in என்ற இணையதளத்துக்கு போயிட்டு அதில் இருக்கக்கூடிய நம் மாதா டிவி, எங்கள் மாதா டிவி அப்படிங்கிற மாதா டிவியும் நானும் கீழே தலைப்பின் கீழ் அவங்களுடைய சாட்சிகளை கண்டிப்பாக பதிவிடுவாங்க ஃபாதர். ஸோ கண்டிப்பாக பதிவிடுங்க. அடுத்த கடிதமாக ஃபாதர் பிலவேந்திரன் அவர் வந்து சங்கரான் கோவில் ஃபாதர் அங்கேருந்து எழுதியிருக்கிறாங்க. ஐயா வந்து ரொம்ப அழகான தமிழில் வந்து எழுதக்கூடியவர். தந்தை டேவிட் அவர்களும் சிறப்பாக பாராட்டுவாங்க. ஸோ அவருடைய லெட்டர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அமைச்சிருக்கிறார். நம்முடைய மாதா தொலைக்காட்சி பிறந்தநாள் வாழ்த்து. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சங்கரன் கோவில், அதிலிருந்து நம்முடைய பிலவேந்திரன் ஐயா. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, சூசையே வாழ்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் 3 முறை. உலக அனைத்து மக்களின் பாதுகாவலராக திகழும் சாதி மத பேதமின்றி அனைவரும் வணங்கும் அன்னை லூர்து மாதா பிறந்த நாள் அன்று மிகவும் சீரும் சிறப்புமாக கடந்த 11/2/2014 அன்று சென்னையில் பிறந்து இன்று உலகமெல்லாம் எல்லா ஆன்மீக தொலைக்காட்சியாக சிறந்து விளங்கும் தமிழ்மிகு மாதா தொலைக்காட்சிக்கு இன்று 11/2/2025 அன்றைய 13வது பிறந்த நாள் காணும் தமிழ்மிகு மாதா தொலைக்காட்சிக்கு முதலில் என் குடும்பத்தாரின் வாழ்த்துக்களும் ஜபங்களும் கோடான கோடிகள் உரித்தாகுக. தமிழ்மிகு மாதா தொலைக்காட்சி கடந்த 12 ஆண்டுகளாக சிறப்புடன் வெற்றி நடைபெற உழைத்து கொண்டிருக்கும் தமிழ்மிகு ஆயர்கள் அவர்கள், தமிழ்மிகு அருட்தந்தையர்கள் அவர்கள், தமிழ்மிகு பாசமிகு பணியாளர்கள் அவர்கள், தமிழ்மிகு அருட்சகோதரிகள் அவர்கள் மற்றும் விடுபட்ட அனைவருக்கும் 13ஆம் ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கடந்த 12 ஆண்டுகளாக உலக கத்தோலிக்க கிறிஸ்துவர்களின் ஆன்மீக தொலைக்காட்சியாக ஒளிபரப்பாகி கொண்டு இருக்கும் தமிழ்மிகு மாதா இன்னும் பல 1000 ஆண்டுகள் கடந்து மென்மேலும் வளர்ந்து ஒளி வீச
உழைத்து கொண்டு இருக்கும் ஆயர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பணியாளர்கள் அனைவரும் உடல் உள்ள நலத்துடன் வாழ்ந்து சிறப்புற என் குடும்பத்தாரின் குடும்ப தினசரி ஜபத்தில் வேண்டிக் கொள்கிறேன். 13வது ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம் நன்றி வணக்கம். இப்படிக்கு மிகவும் தாழ்மையுடன் சா பிலவேந்திரன், புனித லூர்து அன்னை அன்பியம், சங்கரன் கோவில். ஐயா பிலவேந்திரன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏற்கனவே போஸ்கோ சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நல்ல தமிழ் மொழியில் வந்து தொடர்ந்து கடிதங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கடிதங்கள் எழுதி உற்சாகப்படுத்துவது வந்து ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஏனென்றால் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் வந்து கடிதம் எழுதுகிற பொழுது ஒரு வேளை நமக்கு தயக்கங்கள் ஏற்படுகிற பொழுது, சோர்வுடுகிற பொழுது அந்த கடிதங்களை எடுத்து பார்க்கிற பொழுது ஓகே நமக்குன்னு இவ்வளோ பேர் உறுதுணையாக இருக்கிறார்கள்னு சொல்கிற ஒரு நம்பிக்கை மீண்டுமாக வரும். அதற்கு கடிதங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க வந்து சொல்லுகிற பொழுது மாதா தொலைக்காட்சியை பற்றி அந்த 12வது பிறந்த நாளை பற்றி பாராட்டுகள் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கும் பாராட்டுகள். இங்கே பாராட்டு சொல்லப்படுகிறவர்கள் உலகில் வாழ்கிற தமிழ் மக்கள் எல்லோருமே. ஏன்னா 90 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா 90 லட்சம் பேரும் வந்து உறுதுணையாக இருக்கிறார்கள். அவர்கள் பண உதவி செய்யலாம், பொருள் உதவியாக கொடுக்கலாம், அல்லது அவங்க வந்து ஜபங்கள் வழியாக சொல்லலாம், ஆறுதலாக வந்து நிற்கலாம். இப்படி வந்து அவங்கவுங்க திறமைகளை கொடுத்து பல்வேறு மக்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். அது சென்னையில் மட்டும் பிறக்கலை, பிறக்கும் போதே எல்லா இடத்துலையும் தான் பிறந்திருக்கிறது. ஆமாம், ஏன்னா எல்லாருடைய ஷேர்ஸ் அவங்களுடைய பங்களிப்போடு தான் பிறக்கிறது. மேபி மையம் வந்து சென்னையாக இருக்கலாம், பிறந்தது வந்து எல்லாருடைய உள்ளத்திலும் தான் பிறந்தது. எனவே எல்லோருக்குமே மாதா டிவியினுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஃபாதர், நன்றி ஃபாதர். ஒரு அருமையான அன்பான வார்த்தைகள். ஸோ அடுத்ததாக ஃபாதர், நம்ம ஒரு 4 வாரங்களாக தொடர்ந்து ஆவூர்ல இருந்து கடிதங்கள், ஆவூர் தொடர் அப்படின்னு சொல்லி நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னாக்கா, ஆவூர் வீரமாமுனிவர் அவர்களுடைய அந்த சிறப்பான ஆலயத்தை பற்றி நம்முடைய ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு செய்திருக்கோம். அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து சுமார் 4 வாரங்களாக ஒரு 30-40 கடிதங்களுக்கு மேலாக அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய கடிதத்தின் தொடராக ஃபாதர் மேரி அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. மரியே வாழ்க. இயக்குனர் மாதா டிவி அவர்களுக்கு வணக்கம். திருச்சி மறை மாவட்டம் ஆவூர் பங்கில் வசிக்கும் நாங்கள் மாதா டிவியில் ஆவூர் பெரிய நாயகி அம்மாவின் சிறப்பும் வீரமாமுனிவர் நிலைநாட்டிய சிறப்பையும் இயேசு சபையிலிருந்து வீரமாமுனிவர் ஆற்றிய பணியையும் மாதா டிவி மூலம் அனைவருக்கும் தெரியப்படுத்தி சாட்சிப்படுத்திய உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்ததாக சண்முக பிரியா ஃபாதர் ஆவூர்லேருந்து, இயக்குனர் மாதா டிவி அவர்களுக்கு வணக்கம். திருச்சி மறை மாவட்டம் ஆவூர் புனித பெரிய நாயகி மாதா திருத்தலத்தின் பெருமையை உலகறிய செய்தமைக்கு நன்றி. அடுத்ததாக ஃபாதர் அன்புடன் ரஃபேல், மரியே வாழ்க. மாதா டிவிக்கு என்னுடைய இனிய வணக்கம். ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் திருச்சி மறை மாவட்டம் எங்கள் ஆவூரின் பெருமைகளையும் எங்கள் பெரிய நாயகி மாதா ஆலயத்தின் சிறப்பையும் வீரமாமுனிவர் அவர்களையும் சிறப்பாக ஒளிபரப்பு செய்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக இன்னாசி முத்து ஃபாதர், மாதா டிவி இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். ஆவூர் மண்ணின் புகழையும் வீரமாமுனிவர் ஆவூர் மண்ணில் கட்டிய பெரிய நாயகி அன்னை ஆலயம் சிறப்பை உலகறிய செய்த உங்களுக்கு எம் நன்றி. அடுத்ததாக ஜோஸ்பின் ஃபாதர் அவங்க ஆவூர்லேருந்து, உங்கள் மனம் விரும்புவதை கடவுள் உங்களுக்கு நிறைவாக தந்தருள்வாராக. வணக்கம். எங்கள் பழமை வாய்ந்த ஆவூர் புனித பெரிய நாயகி அன்னையின் திருத்தல வரலாற்றை பற்றியும் மற்றும் பாஸ்கா நிகழ்வை பற்றியும் சீரும் சிறப்புமாக மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்தமைக்கு மாதா தொலைக்காட்சிக்கு நன்றி. இப்படிக்கு ஜோஸ்பின் ஃபாதர். இவ்வாறாக நம்முடைய ஆவூர் மக்கள் தொடர்ந்து நன்றி கடிதங்களாக கடந்த 4 வாரங்களாக நமக்கு எழுதிட்டு இருக்காங்க. அதே போல தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களும் ஒரு அன்பு வேண்டுகோள் வச்சிருந்தாரு அவங்களுக்கு. என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு ஒரு ஊரே வந்து நமக்கு நன்றி தெரிவிக்கிறீங்க, அப்ப கண்டிப்பா நீங்க மாதா டிவி அன்பு செய்வீங்க. அதனால யாராவது ஒருத்தவங்க முன் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இதே போல நாங்கள் மாதா தொலைக்காட்சியை தாங்கி பிடிப்போம் சொல்லி உங்களால் முடிந்த உதவியை மாதந்தோறும் மாதா தொலைக்காட்சிக்கு அனுப்புவதற்கு நீங்க வந்து ஒரு மக்கள் எல்லாரும் முன் வந்து நாங்கள் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு உறுதிப்பாட்டு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ கண்டிப்பா அதை செய்துட்டு ஒரு கடிதம் அனுப்புவாங்க, நம்ம கட்டாயம் அனுப்புவாங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து ஆலயமறிவு நிகழ்ச்சியை வந்து முழுமையாக பார்த்து ரசித்து அனுபவித்து எழுதுறாங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். அந்த நிகழ்ச்சிக்கும் பெருமை, அந்த ஊருக்கும் பெருமை, அந்த மக்களுடைய ஈடுபாட்டு வந்து பாராட்டுவதற்குரியது. கட்டாயம் வந்து அருட்தந்தை சொன்னது போல் வந்து அவர்கள் அதற்கான முயற்சி எடுப்பார்கள். ஒருவேளை வந்து அவர்கள் வந்து அனுப்ப முடியாது, அதில் கஷ்டமாக இருக்குது ஃபாதர், பட் நாங்கள் வந்து உறுதுணையாக இருப்போம், இவ்வளவு வந்து மாதம் நாங்கள் வந்து மாதா டிவிக்காக கொடுப்போம் அப்படின்னு முன் வந்தாங்கன்னா நம்மள்ட்ட ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் இருக்குது, அதை அனுப்பி கூட அவங்க கொடுக்குற பணத்தை வந்து ஒருத்தவங்களுடைய வங்கியில் போட்டு அதிலிருந்து எடுத்து ஒரு ஆள் கூட வந்து அவங்க பேரில் தான் கூட அனுப்பலாம்.
அதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. கட்டாயம் மாதா டிவியை தாங்கி பிடியுங்கள். உங்களுடைய கடிதங்கள், நன்றிகள் வந்து இன்னும் உற்சாகத்தையும் ஆறுதலையும் கொடுக்கிறது. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. அடுத்ததாக ஃபாதர், ஒரு நம்முடைய தாஸ் ஐயா அவர் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிலிருந்து எழுதியிருக்காரு ஃபாதர். இவர் ஒரு ஓவிய நல்ல டிராயிங் பண்ணக்கூடிய மாஸ்டர், சரி, ஒரு பெயிண்டர் அப்படின்னு சொல்லி அருமையான கடிதங்கள் நமக்கு எழுதிட்டு இருக்காரு. இப்போ மாதா தொலைக்காட்சியை வாழ்த்துகிற வண்ணமாக சிறப்பாக நம்முடைய மாதா தொலைக்காட்சி பிறந்த நாள் ஒட்டி ஒரு வாழ்த்து மடல் எழுதியிருக்காரு, பெருசா ஒரு கவிதை போல. வாசிச்சிடலாம். மாதா தொலைக்காட்சி மாதாவின் மகிமைக்கு மிகப்பெரிய இறைசாட்சி. எம்பி தாஸ் செஞ்சி. என்ன அழகு, எத்துணை அழகு மாதா தொலைக்காட்சியின் பேரழகு. மனமகிழ்ந்து நிறைவு காணதே, இறை அருளை நிறைவாய் தருகிறதே. மாதா தொலைக்காட்சியின் லோகோ அழகு, தினம்தோறும் திருப்பலியும் அழகு, அன்றாட ஆலய தரிசனமும் அழகு, அடுத்த நிகழ்ச்சிகளும் பேரழகு. விவிலியம் அறிவோம் அழகு, விசுவாசத்தை பெருக்க செய்வதும் அழகு, அறம் செய் நிகழ்ச்சி அழகு, அன்றாடம் சொல்லும் கதைகளோ பேரழகு. அவ்வப்போது ஒலிக்கும் பாடல் அழகு, அதிலும் துதி ஆராதனை அழகோ அழகு. எடுக்கின்ற காட்சிகளும் அழகு, எடிட்டிங் வேலைகளும் அழகு. இந்தியராகிய நாம் அழகு, இன்றைய புனிதர் வரலாறு அழகோ அழகு. இடையிடையே வரும் இணையில்லா இறையருள் காட்சிகளும் பேரழகு. இறை பாடலோ இணையில்லா அழகு, மாதா தொலைக்காட்சியில் தினம் ஒரு திருப்பாடல் பேரழகு. தினசரி தியானங்களும் அழகோ அழகு. மனமகிழும் மகிமை பொருந்திய காட்சி, மனித மனம் நிறைந்த மாதா தொலைக்காட்சி. தினமும் காணுவோம், கடவுளை காண்போம், திண்ணமான இறையருளை எண்ணம் போல் பெறுவோம். காட்சியும் அழகு, நிகழ்ச்சியும் அழகு, கருத்தும் அழகு. மாதா தொலைக்காட்சியின் கடமையும் அழகு, கடவுளின் ஆசீரும் அழகு. காலமும் கண்டு மகிழ்வோம், கடவுளின் அருளை பெறுவோம். உண்மை அழகு, உழைப்பு அழகு, உதவியோ அழகு. உலக மக்களின் உணர்வின் உதவியோ பேரழகு. உலகம் போற்றும் மாதாவின் மகிமை அழகு. உண்மையை உரைத்திடும் மாதா தொலைக்காட்சியின் ஊடக வளர்ச்சியோ உலகை கடந்த பேரழகு. மாதாவின் மடியில் மண்டியிட்டு மன்றாடும் மனிதனாக மாதா தொலைக்காட்சியை மாசில்லா மன நிறைவோடு வாழ்த்துவதே மனிதம் மனம் நிறைந்த எனக்கு பேரழகு. மாதா தொலைக்காட்சியின் மாசிலா அனைத்து நிலை பணியாளர்களுக்கும் ஆணையிட்டு அரவணைத்து அற்புத வழியில் அழைத்து செல்லும் அருளாளர்களுக்கும் அடியேனின் அளவில்லா அன்பின் வாழ்த்துக்கள். வாழ்க மாதா தொலைக்காட்சி, வளர்க மாதா தொலைக்காட்சி, வெல்க மாதா தொலைக்காட்சி. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. என்றும் நன்றியுடன் எம்பி தாஸ் செஞ்சி இருந்து எழுதியிருக்கிறார். வாழ்த்துக்கள் ஐயா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். மாதா தொலைக்காட்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறீங்க. அந்த வாழ்த்து வந்து உங்களுக்கும் தான். ஏன்னா மாசிலா மனசோட வந்து இந்த கவிதையை வந்து தொடக்கத்திலேருந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் அதில் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கிறீங்க. அது மட்டுமல்ல, எல்லாரையும் பாராட்டியிருக்கிறீங்க. வேலை செய்பவர்கள், அதற்காக உழைப்பவர்கள் எல்லாரையுமே மாசிலா மனதோடு பாராட்டியிருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி. மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து தாங்கி பிடியுங்கள். 13வது ஆண்டை தொடங்கி இருக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து அருட்தந்தை அவர்கள் லண்டன் போயிருக்கிறாங்க. லண்டன் போகிறது வந்து ஏதோ சுற்றுலா பயணம் அல்ல. ஏற்கனவே நிறையா வேலைகள் மத்தியில் அங்கே போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணி இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு போயிருக்காங்க அப்படின்னா வந்து, நீங்கள் சொன்ன மாதிரி காலந்தோறும் மாதா தொலைக்காட்சியை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆசிக்கிறோம். அது நடக்கும், அது நடக்கணும். அதற்கு வந்து லண்டனில் உள்ள தமிழ் மக்கள் எல்லோருமே உறுதுணையாக இருப்பார்கள். அவர்கள்ட்ட வந்து நம்முடைய மாதா தொலைக்காட்சி இன்னும் அதிகமாக சொல்லி அவளோடு தியானம் மேற்கொண்டு அவருடைய உதவியை பெறுவதற்காக சென்றிருக்கிறார்கள். கடவுள் கட்டாயம் இந்த தவக்காலத்தில் அவர் எடுக்கிற முயற்சியை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அவங்களுக்காக வேண்டுங்கள். தொடர்ந்து எல்லோருமே மாதா தொலைக்காட்சி பாருங்கள். நமது மாதா தொலைக்காட்சி, அதை தாங்கி பிடிக்க வேண்டியது நமது கடமை. எனவே உங்களுடைய ஜபங்களையும் உங்களுடைய பொருளுதவிகளையும் இன்னும் எந்தெந்த வகையில் நீங்கள் மாதா தொலைக்காட்சிக்கு உதவி செய்ய முடியுமோ, நம்முடைய இணையதளங்கள் இருக்கிறது, நம்முடைய மொபைல் ஆப் இருக்கிறது, நம்முடைய சமூக வலைதளங்கள் இருக்கிறது, யூடியூப்பில் எல்லா நிகழ்ச்சிகளும் இருக்கிறது. அதை தொடர்ந்து பாருங்கள். மற்றபடி உங்களுடைய வீட்டில் உள்ள குழந்தைகள், இளைஞர்கள் வந்து இன்ஸ்டாகிராம் வழியாக வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், ஃபேஸ்புக் வழியாக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் பாருங்கள். கடவுளுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஃபாதர். ஸோ நன்றி ஃபாதர். ரொம்ப அருமையான சிந்தனைகள். ஒவ்வொரு அன்பர்களுடைய இணையதங்களுடைய கடிதங்களுக்கும் ஒரு அன்பான வார்த்தைகள் சொல்லி வாழ்த்திருக்கிறீங்க. தொடர்ந்து இணையதங்கள் உற்சாகமாக கடிதங்கள் எழுதிட்டு இருக்காங்க. அது நமக்கு உண்மையிலேயே வந்து நம்முடைய எல்லாருக்குமே உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ அவர்களுக்காகவும் நம்முடைய பணிகளுக்காகவும் சிறப்பாக நம்ம ஜெபம் செய்து நிறைவு செய்வோம் ஃபாதர். அருளும் இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த அருமையான வேளையில் மாதா தொலைக்காட்சியை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும், குறிப்பாக கடிதங்கள் வழியாக எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற, விமர்சனங்களை அனுப்பி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இந்த மாதா தொலைக்காட்சியின் ஊடக பணியிலே
அவருடைய தோழமையும் உடனிருப்பும் எங்களுக்கு சக்தியும் ஆற்றலும் தருவதாக. மாதா தொலைக்காட்சி தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க எல்லோருமே அன்னை மரியாளினுடைய பரிந்துரையால் நிறைந்த ஆசீர் பெற்று வளமோடு வாழ்வார்களாக. எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். தேங்க்யூ ஃபாதர். Thank you. என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தொடர்ந்து கடிதங்கள் எழுதி அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள், அயராமல் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொரு கடிதங்களும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும் தான் சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150, லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. இனிய இதயங்களே, மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை மரியான். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.